வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, டெய்லி வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வந்து மெசேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. யூடியூப் கமெண்ட்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் நம்ம நண்பர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார், இந்த கேஎஸ்பி வெப்சைட் எப்போ சார் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 மெம்பர்ஸ் வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான சின்ன அப்டேட் வீடியோ தான். அதுக்கடுத்து 8th பே கமிஷனை பற்றி நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. இதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஎஸ்பி பற்றின தகவலை அனைத்து இராணுவ நண்பர்களுக்கும் பகிருங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். கேஎஸ்பி வெப்சைட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஒவ்வொரு வருடமும் எக்ஸர்வீஸ்மேன் வந்து அதில் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு 12,000 ரூபா மணிக்கு, 2 குழந்தைக்கு 24,000 ரூபாய் கிடைக்கும். இது வந்து அப் டு ஹவுல்தார் ரேங்க் வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஜேசிஓ சாப் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரி, அதாவது பக்கா ஜேசிஓ சாப், ஹானரரி நாயக் சுபதாரும் MACP நாயக் சுபதாரும் எலிஜிபிள். பக்கா நாயக் சுபதார் யாருக்கு ஜேசி நம்பர் வந்திருக்கோ அவங்க இந்த கேஎஸ்பியில் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து வந்து PMSS அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இது வந்து தொழில் சார்ந்த படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஜினியரிங், மெடிசன், அக்ரி, இந்த மாதிரி தொழில் சார்ந்த படிப்புகள், ப்ரொஃபஷனல் டிகிரி எது எது இருக்கோ அந்த படிப்புக்கு அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஆண் குழந்தையாக இருந்தால் 30,000 ரூபாய், பெண் குழந்தையாக இருந்தால் 36,000 ரூபாய் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அமௌண்ட் வந்து ஜேசிஓ சாப்க்கும் ஆத்தரைஸ் PMSS. இப்போ இது எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பேர் எப்படி சார் அப்ளை பண்ணுறது, என்ன அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வெப்சைட் வந்து மெயின்டெனன்ஸ் போயிடுச்சு. அதாவது நம்ம கேஎஸ்பி வெப்சைட் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதோட சாஃப்ட்வேரில் நிறைய இஷ்யூஸ் லாஸ்ட் டைமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெப்சைட்டில் ஒரு சில பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கேஎஸ்பி வெப்சைட்டை வந்து அப்கிரேட் பண்ணுறதா அஃபிஷியலாக லெட்டரும் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். அந்த லெட்டரில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 to 4 monthஸில் அவங்க வந்து வெப்சைட் ஓப்பன் ஆயிரும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நார்மலாக எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் முடிய போது. ஆகஸ்ட் முடியும் போதும் இன்னும் கேஎஸ்பி வெப்சைட் ஓப்பன் ஆகலை. நம்மளோட நண்பர்கள் சைடில் கேஎஸ்பியில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கே இது எக்ஸாக்டாக எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரியல. இப்போ நம்ம அழுத்தம் கொடுத்து கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, சார் செப்டம்பர் வாக்கில் இது ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது சார், செப்டம்பருக்கு முன்னாடி இது ஓப்பன் ஆகாது, ஏன்னா ட்ரையல் பேஸஸ் போயிட்டு இருக்கு, வெப்சைட் ஓப்பன் ஆகி அதை வந்து செஞ்சால் தான் ஓப்பன் ஆகும், அதனால் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கேஎஸ்பி வந்து சீக்கிரமாக வெளியிட்டுருவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், முன்னாள் இராணுவ வீரர் குழந்தைகளுக்கு மருத்துவம் படிப்புக்கு கேஎஸ்பி வெப்சைட் இல்லாததால் அவங்க வந்து DSS வெப்சைட்லேயும் DGR வெப்சைட்லேயும் கூகுள் ஃபார்ம், அதாவது டிஜிட்டலாக சொல்கிற அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்து அது மூலமாக நீங்கள் சப்மிட் பண்ண சொன்னாங்க. முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு மருத்துவ படிப்புக்கு, அதாவது MBBS படிப்புக்கு வந்து சீனியாரிட்டி அடிப்படையில், ப்ரியாரிட்டி அடிப்படையில் சீட்டு ஒதுக்கிறதுக்கு. இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகிருந்தால் அவங்க அதிலே கொடுத்துருக்கலாம். வெப்சைட் ஓப்பன் ஆக லேட் ஆகுது அப்படிங்கிறதால கூகுள் ஃபார்ம் மாதிரி அவங்க ரெடி பண்ணி அதை வந்து அவங்க அதை அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண சொன்னாங்க. அப்போ இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வெப்சைட் இன்னும் ஒர்க் ஆகலை. வெயிட் பண்ணுங்கள், இதுதான் ஒரே வழி. யார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் எங்கே கேட்டாலும் எதுவுமே கன்ஃபார்மாக தெரியாது. செப்டம்பருக்குள்ளே இது ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். நீங்கள் குழந்தைங்களோட காலேஜ், ஸ்கூல் இவங்ககிட்டருந்து தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வாங்கி வச்சுருங்க. குறிப்பாக போனஃபைட் அண்ட் மார்க் ஷீட் இதெல்லாம் வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகுதோ ஓப்பன் ஆன உடனேயும் அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த வெப்சைட்டில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். புது வெப்சைட் ஒர்க் ஆகுமா ஆகாதா, சாஃப்ட்வேர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் வெப்சைட் ஓப்பன் ஆகி ஒரு 3 to 5 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது கரெக்டாக ஒர்க் ஆகி உங்களுக்கு எல்லாம் நம்பர் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதான் நம்ம சொல்லக்கூடியது. இதுக்கு அடுத்து ரொம்ப பேர் கேட்குறாங்க, சார் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணதுக்கு இன்னும் பணம் வந்து சேரல சார், ஒரு சில பேருக்கு வந்திருக்கு, இன்னும் ஒரு சில பேருக்கு வரல சார், வருமா வராதா, அது எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் வெப்சைட் ஓப்பன் ஆனாதான் நம்மளால் லாகின் பண்ணி உங்களோட லாஸ்ட் இயர் அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அண்டர் அப்சர்வேஷனாக இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது பெண்டிங் இருந்தாலும் அது அப்போ தான் நம்மளுக்கு கிளியர் ஆகும். அதனால் வெப்சைட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் போன வருஷத்துக்கான பணம் எப்போ வந்து சேரும் அப்படிங்கிற அந்த ஒரு அப்டேட் நாங்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்மக்கிட்ட அப்ளை பண்ண நண்பர்கள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. அதனால் நம்மக்கிட்ட நம்ம பார்த்த வரைக்கும் கடைசியாக நம்ம February 22 பார்த்த வரைக்கும் வெப்சைட்டில் நம்மக்கிட்ட அப்ளை பண்ண எல்லாருக்குமே அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் போயிடுச்சு.
கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜ் கேஎஸ்பியில் தான் போய் நிற்கிது. அதனால் கேஎஸ்பி மேக்ஸிமம் அப்சர்வேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. வெப்சைட் ஓப்பன் ஆனோன்னு நம்மக்கிட்ட அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் சொல்லிடுவோம். இந்த வருஷம் அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் இயர் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கேஎஸ்பியை பற்றி இருக்கிற முக்கியமான அப்டேட். நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வைங்க. கண்டிப்பாக கேஎஸ்பியில் அப்ளை பண்ண பணம் எங்கேயுமே வீணாக போகாது. இந்த வருஷம் சரியான நேரத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கொரோனா டயத்துக்கு முன்னாடி 3 இயர்ஸ் கண்டினியூவாக அவங்க காசு கொடுக்கல. ஆனால் அதுக்கடுத்து கண்டினியூவாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரே வருஷத்தில் 2 தடவைலாம் வந்திருக்கு. அதனால் கேஎஸ்பியை பொறுத்தளவு அவங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்குவாங்க. அதுபடி அக்கௌண்ட்டில் காசு இருக்குது. ஆனால் வெப்சைட் இப்போ ஒர்க் ஆகாததால் அவங்க மெயின்டெனன்ஸில் இருக்கிறதால அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க வெப்சைட் ஓப்பன் ஆகி அதை ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் எல்லா நண்பர்களும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இதே கியூரியஸ் கேட்கும்போது மற்றவங்களும் நம்மளை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு இதே விஷயத்தை நம்ம எத்தனை தடவை தான் சொல்கிறது. அதனால தான் அந்த அப்டேட்டட் வீடியோ போடுறோம். இனிமேல் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் யாரும் கேட்காதீங்க. அப்படி கேஎஸ்பி வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்மளே வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 வீடியோ போட்டுருவோம். அப்போ எல்லாருக்கும் நம்மளுக்கு ரீச் ஆயிரும். அதுக்கடுத்து 8th பே கமிஷனை பற்றி டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ 8th பே கமிஷன் இன்னும் உட்காரவே இல்லை. அதாவது அந்த 8th பே கமிஷனோட பாடி, அந்த சேர்மன், அவங்களோட இன்சார்ஜ், அவங்க ஸ்டாஃப் இன்னும் உட்காரவே இல்லை. அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்திட்ட இருந்து இன்னும் கெஜெட் நோட்டிஃபிகேஷன் வரல. 8th பே கமிஷனில் இவங்க தான் இன்சார்ஜ், இவங்க தான் அதிகாரி அப்படின்னு சொல்லி எந்தவித ஆர்டரும் வரல. அவங்க இப்போ வெயிட் பண்ணுங்க நடந்துகிட்டு இருக்கு, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆட்கள் கேட்டிருக்கோம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து. ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஆட்கள் கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் ஒரு சில ஸ்பெஷல் ஆட்களை நியமித்து தான் அந்த பே கமிஷன் அவங்க உருவாக்குவாங்க. அதுக்காக அவங்க வேலைகள் நடைபெற்று இருக்கு. அது எல்லாம் நடந்து முடிஞ்சு செஞ்சு இந்த கமிட்டி கமிஷனோட ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு மினிமம் ஒரு 1.5 வருஷமாவது ஆகும். ஏன்னா இன்னைக்கு உட்காந்து நாளைக்கு காலையில் கொண்டு போய் யாரும் ரிப்போர்ட் கொடுக்க போகிறதில்ல. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் பேசுவாங்க, வைப்பாங்க, அவங்களோட கியூரிஸ், அவங்களோட குறைகளையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கவர்மெண்ட் கூட சேர்ந்து என்ன மாதிரி ஃபிட்மெண்ட் பிளான் உருவாக்குறது, எப்படி இருக்குது, விலைவாசி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க உருவாக்குவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க அந்த 8th பே கமிஷன் ஜெனரல் பாடியில் உட்காரணும். அவங்களுக்கான வேலை பார்க்குற அந்த வேலையில் வரணும். இப்போ வரைக்கும் அது செய்யவே இல்லை. அரசாங்கம் என்ன உள்நோக்கம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. மேபி சீக்கிரமாக உட்காந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த டிஏக்கு கேட்குறாங்க. டிஏ இப்போ அடுத்து இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு டிஏவோட பற்றி நம்மளுக்கு முழு அப்டேட் தெரியும். அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்ன மாதிரி அரியர் கிடைக்கும் அப்படின்னு. மேக்ஸிமம் இந்த ஹோலி அண்ட் தீபாவளி டயத்தில் தான் இதை பற்றி கவர்மெண்ட் அறிவிப்பாங்க. அது 3% 4% என்ன ஏதுன்னு. அப்போ தான் நம்மளுக்கு கிளியர் அப்டேட் தெரியும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எந்த அப்டேட் ஆனாலும் நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம கண்டிப்பாக போடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பற்றி கிளியரான ஒரு பிக்சர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அப்டேட் ஆகிட்டீங்கன்னா நம்ம அட்மின் எல்லாத்தையும் உங்களுக்கு இமீடியட்டாக எல்லா இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ், ஜிஓ, சர்க்குலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்மின் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் என்னன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ESM தம்பிஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் லிங்க் இருக்குது. லிங்கை தொட்டவுடனே நீங்கள் ஆட் ஆயிடுவீங்க. நம்மளோட வெப்சைட் இருக்குது www.esmthambis.com. நம்மளுக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்கள், ஜிஓஸ் எல்லாமே அதில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இணையன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைச்சிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் போன்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உங்களால் ஆன பண உதவி செய்யவும்.